அண்ணி, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன் சாப்பாட விட உங்களுக்கு சீரியல் தான் ரொம்ப முக்கியமா போச்சா? ச்சே ச்சே நான் அப்படி சொல்லல மித்ரா. அந்த சீரியல்ல ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு. 1/2 மணி நேரம் தானே. நான் கடகடன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள அம்மா வந்துருவாங்கல்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் உட்கார்ந்து சாப்பிட்டுறோம். நாங்களே காலி பண்ணிடுறோம். சரியா? ஓகேவா? இரு. அண்ணி. மித்ரா, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஆதி, மேல் தான் அனுப்பியாச்சுல. இன்னும் என் சாப்பாடு வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடல. இன்னைக்கு நான் சமைச்சு வச்ச சாப்பாடு சாப்பிடறதுக்கு யாருக்குமே அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. மித்ரா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத, முக்கியமா கோவப்படாத. நான் தான் எனக்கு பசிக்கல, சாப்பாடு வேண்டான்னு சொன்னேன்ல. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. என்னாலதான் நீ இன்னைக்கு இவ்வளோ ஆசையா சமைச்சு வச்ச ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட முடியல. நீ ஒண்ணு பண்ணு மித்ரா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என் ரூம்ல வச்சிரு. நான் பசிக்கும் போது மா பாவமா அவன். ஏண்டி இவ்வளவு டயர்ட்லயும் உனக்கு சிம்பத்தி கேக்குதா? ஏண்டி தவளை தான் வாயாலே கெடுன்னு கேள்விப்பட்டிருக்கல, அத இப்ப நேர்ல பார்க்கலாம். வெயிட் அண்ட் சீ. மித்ரா மேடம், என்ன? என் மேடம் எனக்காக உணவு வச்சிருக்கிறதா உளவுத்துறையில இருந்து எனக்கு தகவல் வந்திருக்கு. அது கேட்டதும் நேரா நான் இங்கதான் வந்திருக்கேன். சாப்பாடு இங்கதான் இருக்கு, கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? எனக்கு பசி வயித்த கிள்ளுது. இங்க இருக்கிற எல்லாமே உனக்குதான். மொத்தமா எடுத்து கொட்டிக்கோ. அத்தனை எனக்கா? எனக்கா? ஐயோ, உனக்குதான். பிரியாணி, ஐயோ சிக்கன் 65, ரைத்தா, கத்திரிக்காய் வேறையா? ஐயோ 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 ஐயோ, ஆஹா, பறக்கிறது நடக்கிறது எல்லாத்தையும் போட்டு வேற லெவல்ல செஞ்சு வச்சிருக்காங்களே. டேய் தவக்கல, இன்னைக்கு உனக்கு செம வேட்டடா. என்ன பாத்துட்டே இருக்கா? சாப்பிடு. சாப்பிடுறதா? இதையா? காரமா இருக்கா? கரெக்ட். எப்பவுமே நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் காரசாரமா சாப்பிட்டாதான் நாக்குக்கு உரப்பா இருக்கும். வெஜ் சாப்பிடுற மாதிரியே நான்வெஜ்ஜையும் சாப்பிட்டா அப்புறம் நான்வெஜ்ஜுக்கு என்ன மரியாதை? அதான் கொஞ்சம் காரம் அதிகமா போட்டேன். இங்க இருக்கிற எல்லாமே உனக்குதான். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிடணும். ஓகேவா? ஏ, சாப்பிட்டு வந்து என்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லு. ஹலோ, யா? பாரதி, என்ன பாட்டி, ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? அதுவா, இப்பதான் கீழே நம்ம தவக்கலைய பாத்துட்டு வர்றேன். அவன் என்னடானா அங்க சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாட்டை எல்லாம் வெளியே கொட்டுறதுக்காக எடுத்து வச்சிட்டு இருந்தான். ஏன் பாட்டி? அந்த கதையை ஏன் கேக்குற? அந்த மித்ரா நமக்கெல்லாம் பழைய மாவுல தோசை சுட்டு கொடுத்துட்டு ஆதிக்கும் மத்தவங்களுக்கும் வகை வகையா சமைக்கிறேன்னு சொல்லி சிக்கன் 65, பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கா. பரவாயில்ல பாட்டி, சாப்பிட்டோம்.
மொத்த கதையும் கேளு. அவங்க யாருமே சாப்பிடல. அப்படி ஒரு சாப்பாட்ட பண்ணி போட்டிருக்கான். அவ அண்ணங்காரனும் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கு. பாவம், தவக்களை, மீனா, திலகா எல்லாருக்கும் ஒரே வாந்தி. நல்ல வேளை ஆதி சாப்பாட்டுல கை வைக்கல போல இருக்கு. ஆதி சாப்பிடலையா? ஆமா பாரதி, அத கேட்டிருந்தா என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஐயோ, அவர் சாப்பிடாமயே போய் தூங்கிட்டாரா? தவக்களை அப்படிதான் சொன்னான். இந்த மித்ராவுக்கு எதுக்கு இந்த மாதிரி வேண்டாத வேலையெல்லாம்? அவளுக்கு இந்த வீட்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்பதான் அவளுக்கு நிம்மதி. ஏன்தான் அவ இப்படி இருக்கான்னே தெரியல. பாரதி, ஆ? எங்க போற? பாட்டி, நீங்க தானே ஆதி சாப்பிடாம படுத்துட்டாருன்னு சொன்னீங்க. ஆமா, அதுக்கு நீ இப்ப போய் என்ன பண்ண போற? தம்பி தூங்கி இருக்குல்ல? இல்ல பாட்டி, அவர் கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டாரு. என் கூட சின்னதா சண்டை போட்டு சாப்பிட மாட்டேன்னு கோச்சிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் பசியில அவருக்கு தூக்கமே வராது. ஏதாவது செஞ்சு போய் கொடுத்து அவரை சாப்பிட வச்சு தூங்க வைப்பேன். அது சரிதான் பாரதி. ஆனா இந்த நேரத்துல போய் என்ன சமைக்க போற? அந்த மித்ரா இருந்த மாவை பூரா ஊத்தி காலி பண்ணிட்டா. பாட்டி, கிச்சன்ல அவல் இருக்கு. நான் போய் அதை வச்சு சீக்கிரமா உப்புமா செஞ்சுட்டு வந்துடுறேன். பாரதி, புருஷன் பசியோட இருக்கான்னு தெரிஞ்சதும்